கனமழையின் காரணமாக நாகை கீழ்வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 25,000 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. விவரங்களோடு நிகழ்ச்சி செய்தியாளர் பாலமுத்துமணி, இந்த பயிர்களை காப்பாற்றுவதற்கு எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்? அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன கோரிக்கை விடுக்கிறாங்க? நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக கனமழை பெய்து வரும் காரணத்தினால் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்கள்ல மழைநீர் தேங்கியுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1,62,000 ஏக்கர் பரப்பளவுல சம்பா மற்றும் தாளடி சாகுபடி செய்யப்பட்டுள்ள சூழல தற்பொழுது மழை காரணமாக கிட்டத்தட்ட 60,000 ஏக்கருக்கும் அதிகமான இளம் பயிர்களை மழைநீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக கீழ்வேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 27,000 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவுள்ள மழைநீர் சூழ்ந்துள்ளதால் விவசாயிகள் செய்ய தெரியாது திகைத்து வருகிறார்கள். கீழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பட்டமங்கலம், வடக்காலத்தூர், காக்கலனி, தேவூர், ஆந்தகுடி, ஆதமங்கலம், வலிவரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இளம் பயிர்கள், அதாவது நடவு மற்றும் நேரடி மூலம் சாகுபடி செய்யப்பட்ட 30 நாட்களே ஆன பயிர்கள் தற்பொழுது மழைநீரில் மூழ்கி இருப்பதால் அதன் வேர்பகுதிகள் அழுக துவங்கியுள்ளதோடு மட்டுமில்லாமல் அதன் மகசூல் பாதிப்பும் ஏற்பட உள்ளது. ஆகவே உடனடியாக நீரை வடிகட்டி அதற்கான உரமிடும் பணியை மேற்கொண்டால் மட்டுமே இந்த பயிரை காப்பாற்ற முடியும். இப்படி உள்ள சூழல்ல பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நேரடி கலாய்வு செய்து மழைநீரை மேல்நிலத்திலிருந்து வெளியேற்றதற்கான நடவடிக்கையை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும். வடிகால் பிரச்சனை எங்கெங்கு நிலவுகிறதோ அங்கெல்லாம் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தூர்வாரும் பணியை போர்க்கால அடிப்படையில் செய்தால் மட்டுமே இந்த மழைநீரை வடிவமைத்து பயிரை காப்பாற்ற முடியும் என்பதுதான் நாகப்பட்டினம் மாவட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. அதாவது விவசாய நிலத்தை பொறுத்த வரைக்கும் உழவு பணி தொடங்கி நேரடி விதைப்பு, அதற்கு பிறகு உரமிடுதல் உள்ளிட்ட பல்வேறு பணிக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 15,000 முதல் 20,000 வரை செலவாவதாகவும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் மறுசாகுபடி செய்யப்படும் சூழலில் தள்ளப்பட்டுள்ளதால் அதற்கான கணக்கெடுப்பையும் துவங்க வேண்டும் என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையாகவும் எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி பாலமுத்துமணி.